ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ப்ரைடல் மேக்கப்பை நான் எப்படி பண்ணேன், என்னோடய முகூர்த்த மேக்கப்பை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். மேக்கப் இல்லாமல் ஹேர் டூவும் நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் அன்றைக்கி என்ன மேக்கப் பண்ணேன், என்ன ஹேர் டூ பண்ணணும் அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஃப்ளார்ஸ் தான் மிஸ்ஸிங், மற்றபடி எல்லாமே சேம் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹேர் டூலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன். சீரம் அப்ளை பண்ணிவிட்டு கோம் பண்ணால் ஈஸியாக இருக்கும் நாட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ நான் இதில் யூஸ் பண்ணுறது சிட்ரிக்ஸோட ஹேர் சீரம் யூஸ் பண்ணி கோம் பண்ணிக்கிறேன். எல்லா நாட்டையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஹேர் ஸ்டைலை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு மிடில் பார்ட்டிஷன் எடுக்கிறேன். மிடில் பார்ட்டிஷன் எடுத்து ஹேர் டூவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் அந்த க்ரௌன் ஏரியா பார்ட்டை செப்பரேட் பண்ணியிருக்கேன்ல, அதை மட்டும் பேக் கோம் பண்ணிக்கிறேன். ஸோ தட் பஃப்பு சூப்பராக நிற்கணும்னு சொல்லிட்டு பேக் கோம் பண்ணிவிட்டு நம்ம பஃப் வச்சோன்னா நல்லா நிற்கும். அதனால் பேக் கோம் பண்ணி பேக் கோம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நிறைய வால்யூம் வேணும்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பஃப் ஹோல்டர் இருக்கும். ஸோ அதை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே என்னோடய ஹேரை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் லைட்டாக கோம் பண்ணிட்டும் அது பஃப் ஈஸியாக நிற்கும். அதை ஸோ நான் பண்ண பஃப்பை இந்த மாதிரி பின்ஸ் யூஸ் பண்ணி நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். நிறைய பின்ஸ் யூஸ் பண்ணோம் ஸோ தட் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ 2 பார்ட்டிஷன் பண்ணியிருந்தேன்ல, மிடில் பார்ட்டிஷன், அதை ட்விஸ்டட் ஹேர் ஸ்டைலாக பண்ணிவிட்டு டாப் ஏரியாவை ட்விஸ்டட் ஹேர் ஸ்டைலாக பண்ணிவிட்டு எண்டில் பேக் சைடில் நான் பிரைட் போட்டுருவேன். இது டிப்பிக்கலாக சவுத் இண்டியன் ஹேர் ஸ்டைலு. இப்படி தான் மோஸ்ட்லி முகூர்த்தத்துக்கு போடுவாங்க. ஸோ தட் நல்லாயிருக்கும்.
நான் ஆல்ரெடி ஃபேஸை கிளென்ஸ் அண்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஆரஞ்சு கலர் கரெக்டர். இது வந்து NY பேயோட ஆரஞ்சு கலர் கரெக்டர் இது. ஸோ எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் தான். கன்சீலர் யூஸ் பண்ணி அண்டர் ஐஸ் அண்ட் எங்கெல்லாம் எனக்கு வந்து ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். பிரைடல் மேக்கப்புன்றதால கன்சீல் வந்து நான் ஹெவியாகவே யூஸ் பண்ணேன். நல்லாவே கன்சீல் பண்ணிக்கினேன். ஐஸை அண்டர் ஐஸ் அண்டு எல்லா ஏரியாஸையும் வந்து நல்லா கன்சீல் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரேடியாக எல்லா ப்ராடக்ட்டுமே போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மேப்ளினோட ஃபவுண்டேஷன். இது வந்து நான் ஃபுல் ஃபேஸில் டாட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதையும் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதையுமே நான் வந்து லேயராக தான் அப்ளை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு லேயரை பிளெண்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் எனக்கு கவரேஜ் பத்தலைன்னா இன்னொரு லேயர் அப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நான் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி ஃபேஸை செட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற லூஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா லாக்மேயோட ரோஸ் பவுடர்னு சொல்லுவாங்க, ரோஸ் லூஸ் பவுடர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோஸ் பவுடர் யூஸ் பண்ணி நான் வந்து ஹோல் ஃபேஸை அண்டர் ஐஸை எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் வந்து க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். ஆஃப்டர் தட் நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற பேலட் பார்த்திங்கன்னா வெட் அண்ட் வைல்டோட என்ன ஷேடுன்னு சொல்லிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த ஷேட் பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்கிற டார்க் ப்ரௌன் ஷேடை எடுத்து நான் ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்லோவாக அண்ட் கொஞ்சம் நேச்சுரலாக எப்போவுமே பண்ணுவேன் நான். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹெவியாக ஃபில் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அது ப்ரைடல் மேக். நெக்ஸ்ட்டு ஐ மேக்கப் பண்ணுறேன். இது வந்து இந்த ஷேடை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து க்ரீஸ் கட் பண்ணுறேன். க்ரீஸை வந்து நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணோன்னா மட்டும்தான் வந்து ஓவரால் ஐ ஷேடோஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணால் மட்டும்தான் லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தென் அதை விட கொஞ்சம் டார்க்கர் ஷேடு எடுத்து அதுக்கும் கொஞ்சம் க்ளீல ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் ஷேட் தான். இது வந்து ஒரு ஷிம்மர் பேலட்டு, இது வந்து ஒரு ஹைலைட்டர் பேலட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கோல்டன் ஷேடை பிக் பண்ணுறேன். இது நல்லாவே பிக்மெண்டடாக இருந்தது. ஸோ நான் இந்த ஷேட் தான் சூஸ் பண்ணேன் ஐ ஷேடோவுக்கு. நல்லாவே லாங் லாஸ்டிங்காகவும் இருந்தது. இதோட டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த க்ரீஸ் ஷேடையும் அந்த கோல்டன் ஷேடையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்து அது நேச்சுரலாக தெரியணும். நெக்ஸ்ட்டு இந்த டார்க் ப்ரௌன் ஷேடை வந்து நான் வந்து எட்ஜஸில் அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் வந்து அது கொஞ்சம் ஒரு டெப்த்து கொடுக்கும். அதனால் அந்த டார்க் ஷேடை வந்து எட்ஜஸில் அப்ளை பண்ணுறேன். நீங்களே பார்க்கலாம், டிஃப்ரென்ஸ் காட்டும். அது அப்படியே அந்த லைட் டு டார்க் ஷேடுக்கு வரும். அந்த ஒரு இது நல்லாயிருக்கும், லுக் நல்லாயிருக்கும். அதனால் நான் அப்படி பண்ணேன். ஆஃப்டர் தட் இந்த பேக்கிங் பண்ண பவுடர் எல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
நான் க்ரீஸில் அப்ளை பண்ண ஷேடை எடுத்து கீழேயும் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் வந்து ஐ லுக் வந்து கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ ஐ லுக் வந்து எம்டியாக தெரியாமல் அப்போ தான் கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்டாக தெரியும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஐலைனர் ட்ரா பண்ணுறேன். ஒரு விங் ஐலைனர் தான் ட்ரா பண்ணேன். நான் யூஸ் பண்ணுற ஐலைனர் பார்த்தீங்கன்னா NY பேயோட ஐலைனர் தான். தென் நான் வந்து மேப்ளினோட காஜல் வந்து 2 ஐஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். லேஷ் கர்லர் யூஸ் பண்ணி நான் வந்து லேஷஸை கர்ல் பண்ணிக்கிறேன். ஸோ தட் மஸ்காரா அப்ளை பண்ணும்போது அழகாக விங்கியாக அழகாக இருக்கும். அதனால் மஸ்காரா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கர்ல் பண்ணிக்கோ. மஸ்காரா அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் நான் ஃபேக் லேஷஸும் அப்ளை பண்ணிக்கிறேன். அது ரொம்பவே வந்து ஹெவியாக இல்லாமல் நேச்சுரலான லேஷஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். அதையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபேஸ் கான்டோர் பண்ண போகிறேன். இந்த ஷேடை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபேஸ் கான்டோர் பண்ணேன். தென் இந்த Quirkyயோட ப்ளஷ் யூஸ் பண்ணி நான் வந்து ப்ளஷ் பண்ணிக்கிறேன். Then after blush I'm using this Maybelline highlighter. அதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாகவே ஹைலைட் எங்கெங்கெல்லாம் பண்ணணுமோ அங்கெங்கெல்லாம் பண்ணிக்கிறேன். தென் நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இது வந்து Quirkyயோட லிப்ஸ்டிக்கு. இது வந்து ஒரு டார்க் ரெட் அண்ட் லைட் ப்ரௌன் கலந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கலரை தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். தென் நான் வந்து பிந்தி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பிந்தி தான் நான் வந்து என்னோடய மேரேஜ்க்குமே அப்ளை பண்ணியிருந்தேன். இது வந்து சூப்பராக இருந்தது. ரெட் கலர் பிந்தி. அன்றைக்கி வந்து நான் குங்குமம் அப்ளை பண்ணல. மேரேஜ் அப்போ தான் அப்ளை பண்ணாங்க. இப்போ வந்து எனக்கு மேரேஜ் ஆகிட்டதால நான் குங்குமம் அப்ளை பண்ணுறேன். திஸ் இஸ் த ஃபைனல் லுக். இப்படி தான் நான் வந்து அன்றைக்குமே பண்ணியிருந்தேன். என்னோடய ப்ரைடல் மேக்கப் நான் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை. அதனால் நானே பண்ணிட்டேன். இப்படி தான் இருந்தது அன்றைக்குமே. ஸோ கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லிவிட்டு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. பாய் காய்ஸ்.